எல்லாம் வல்ல இறைவனான ஸ்ரீ ஐயப்ப சுவாமியுடைய 3 படை வீடுகள் பார்ப்போமா? குற்றாலம் அருவிகள்ல குதூகலமா குளிப்போமா? அகஸ்திய மாமுனிவர் அருள் காட்சி தரும் ஒரு அற்புதமான ஸ்தலங்களை தரிசிப்போமா? நவ கைலாய தலங்களை தரிசிப்போமா? கண்டிப்பா தரிசிப்போங்க. நம்ம திருவடி தரிசனம் யாத்திரை சார்பா வருகிற ஜூலை மாதம் 22லேருந்து 27 வரைக்கும் ஒரு அற்புதமான தாமிரபரணி யாத்திரை ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்திரை வந்து சென்னையிலேருந்து 22ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு நம்ம மயிலாப்பூர்லேருந்து மிக மிக வசதியான ஒரு பாரத் பென்ஸ் பஸ்ஸில் வந்து நம்ம கிளம்பிட்டு நேராக திருநெல்வேலி போகிறோம். திருநெல்வேலியில் அங்கே ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே முதல்ல ரொம்ப அற்புதமான 3 நவ கைலாய தலங்களை தரிசிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பாபநாசம், சேரன் மாதேவி, கோடகநல்லூர் 3 நவ கைலாய ஸ்தலங்களை தரிசிக்கிறோம். அங்கே உள்ள நவகிரக கோயில்களாகவும் அதை சொல்கிறாங்க. ஸோ 3 ஸ்தலங்களை தரிசிச்சுட்டு அகஸ்தியர் அருவியில் குளிச்சுட்டு அகஸ்திய மாமுனி அவரையும் நம்ம தரிசிக்கிறோம். அது கொஞ்சம் மேலே தென் மாவட்டங்களுடைய முக்கியமான சாஸ்தா தலமான ஐயனார் ஸ்தலமாகிய ஐயப்பன் ஸ்தலமாகிய சொரிமுத்து ஐயனார் அந்த சுவாமியை நம்ம தரிசிச்சுட்டு திரும்ப நம்ம திருநெல்வேலி வர்றோம். மணிமூர்த்தீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்க உச்சிஷ்ட கணபதியை தரிசிக்கிறோம். இரவு உலக புகழ்பெற்ற ஸ்ரீ நெல்லையப்பர் தரிசித்து இருட்டு கடையில் அல்வாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு முதல் நாளை நம்ம திருநெல்வேலியில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழப்பாவூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்க 16 கைகளை உடைய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசி விஸ்வநாதரை, வடகாசிக்கு போக முடியாதவங்க தென்காசிலே தரிசனம் பண்ணக்கூடிய காசி விஸ்வநாதரை தென்காசியில் தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து குற்றாலம் போகிறோம். குற்றாலத்தில் போய் ரூம் செக்இன் பண்ணிட்டு குற்றால அருவிகளில் குளித்து குதூகலமாக குளிக்கிறோம். அதுக்கப்புறம் அன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி ஸ்ரீ சாஸ்தா சுவாமியுடைய முக்கியமான படை வீடான அச்சங்கோவிலை தரிசிக்கிறோம். அது வந்து கேரளாக்குள்ள இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தமலை அப்படிங்கிற காந்தமலையிலேருந்து வந்த வாள், தேவலோகத்திலேருந்து வந்த வாளோட ஒரு அரசனாக பூரணா புஷ்கலாவோட ஐயப்ப சுவாமி காட்சி தரும் அச்சங்கோவிலை தரிசிக்கிறோம். இளஞ்சி முருகன் பார்க்குறோம். திருமலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மலை மேல இருக்க முருகப்பெருமானை தரிசிக்கிறோம். ஸோ 3வது நாள் திரும்ப மறுபடியும் கேரளாக்குள்ள போறோம். புஷ்கலா தேவியை ஐயப்ப சுவாமி திருமணம் செய்த ஆரியங்காவுங்கிற ஒரு படைவீடை தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் குளத்துப்புழை, ஐயப்ப சுவாமி சிறு குழந்தையாக காட்சி தரும் குளத்துப்புழை கோவிலை வந்து நம்ம தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் பால் அருவி, குற்றால அருவி, பழைய குற்றால அருவி அதெல்லாம் குளிச்சுட்டு குற்றால அருவி பக்கத்தில் குற்றாலநாதர் பாடல் பெற்ற சிவஸ்தலத்தை தரிசிக்கிறோம். பழைய குற்றால அருவி போகிறோம். சின்ன குழந்தைங்க குதூகலிக்க புலி அருவி போகிறோம். இந்த அருவிகள்லாம் பார்த்து நல்லா குளிக்கிறோம், நல்ல உணவு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் கடைசி நாள் அன்னைக்கு நம்ம திரும்ப வர்ற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆண்டாள் தாயையும் ரங்கமன்னாரையும் தரிசித்து பால்கோவெல்லாம் வாங்கிட்டு இணைய நினைவுகளோட சென்னை திரும்புகிறோம். ஸோ இது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் ட்ரிப்பு. 22 போயிட்டு 27 காலையில் வர்றோம். மிக மிக வசதியான பாரத் பென்ஸ் பஸ். இது ரொம்ப வசதியான பஸ்ஸு. 40 பேருக்கு 45 பேர் போகிற பஸ். ஆனால் நம்ம ஒரு 30-32 பேர் தான் ரொம்ப சொகுசாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ஹைவே தான், அதனால ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு நல்ல உயர்தரமான ஹோட்டலில் நல்ல உணவு நம்ம எடுத்துக்க போகிறோம். அது இல்லாமல் ரொம்ப விரிவான தல புராண விளக்கமும் இந்த யாத்திரையில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஒரு குற்றால சீசன் அங்கே இருக்கிறதுனால நம்ம குற்றாலத்தில் ரொம்ப வசதியான ரூம்களில் தங்குறோம். ரெசார்ட்டில் நம்ம தங்குறோம். சாரல் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் நம்ம தங்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த யாத்திரை உங்களுக்கு ஆன்மீகமும் இயற்கை அழகும் அருவி குளியலும் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத யாத்திரையாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த யாத்திரையில் இந்த பஸ் வர்ற ரூட்டில் நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். திரும்ப அதே இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த யாத்திரைக்கு வந்து எல்லாம் வல்ல ஐயப்ப சுவாமி, ஏன்னா நம்ம சபரிமலைக்கு எல்லாரும் போக முடியாது, இந்த கோயில்களை குடும்பத்தோடு நம்ம தரிசிக்கலாம். ஸோ குடும்பத்தோடு தரிசிக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களை உங்கள் குடும்பத்தோடு தரிசித்து அருவிகளில் ஆனந்த குளியல் செய்து நல்ல உணவு சிற்றுண்டியோடு இந்த ஆன்மீக யாத்திரையை அற்புதமாக மகிழ்ந்திட உங்களை குடும்பத்தோடு அழைக்கிறோம். உங்கள் அன்பு திருவடி சரவணன். நன்றி, வணக்கம்.